என் பேர் இந்திராணிங்க. நான் வந்து அஞ்சனூரில் குடியிருக்கிறேன் இப்போது. அப்போ வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு 10:45க்கு வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்க போகும்போது என்னைய பாம்பு வந்துருச்சு. ஆனால் எந்த பாம்புன்னு எனக்கு தெரியலைங்க. அப்புறம் ஒரு சின்ன நிறுவனத்தில் ஒரு தடுப்பூசி போட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு படுத்துட்டேங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தான் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் வந்தப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு செகண்டில் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பிரபாகர் சார் வந்து சொன்னாருங்க சார். அதுக்கப்புறம் சினேகா மேடம், இன்னொரு சார் இருக்காங்க, பேர் மறந்துட்டேன். 3 பேரும் நல்லா கவனிச்சாங்க. அது மாதிரி சிஸ்டர் இங்கே இருக்கவங்க எல்லாமே நல்லா கவனிச்சாங்க. நானே நாள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்போது நான் அவங்களுக்குலாம் ஹார்லிக்ஸு ஜூஸ் இது இது ஆப்பிள் ஜூஸ் கொடுங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்டே சொன்னேன். நான் ஏன் சார் நான் வாங்கி தரேன், யாராவது நைட்டு குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீ நல்லா வாம்மா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றினாங்கன்னு எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க, என்னை குறை இல்லாமல். அப்புறம் மேலே ஜென்ரல் வார்டுக்கு இங்கே வந்து கூட அங்கே 3 டாக்டர் இருக்காங்க, சிஸ்டர்லாம் இருக்காங்க, எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க. நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலை செய்கிறேங்க. அவங்களே கூட பிறக்காட்டினாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தாங்க. எல்லாம் மீட்டிங் போட்டு அப்பப்போ கவிதாசன் சார், சுதாகர் சார், சரவணன் சார், திருமான் சார்லாம் வந்தாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. வந்து பார்த்துட்டு அப்பப்போ மீட்டிங்கில் சொல்கிற மாதிரியே சொன்னதோடு அவங்க நிப்பாட்டலைங்க. உடனே போய் அட்வான்ஸ் எல்லாம் பணம் கொடுத்து இவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் ஒரு 15 பேருக்கு பக்கம் ரத்தம் கொடுத்தாங்க எனக்கு. வந்து அது உடனே வந்து உங்களுக்கு தீபாவளியில் போயிட்டு வந்து அவங்களுக்கு உள்ள கம்ப்ளைண்ட்லேயே போகலைங்க. உடனே வந்து வேலை கொடுத்துட்டாங்க. அவங்களும் கொடுத்தங்காட்டி தான் இப்போ நல்லா உட்காந்துருக்குறாங்க. அது மாதிரி டாக்டர்லாம் நல்லா கவனிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கேருந்து போகிறதுக்கே மனசில் ஒரு பக்கம் பார்த்தோன்னா, இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா போய் தான் நாங்கள் அந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, நல்லா வச்சுக்கிறாங்க. சரி, கொங்குநாடு கிட்னி சென்டருக்கு தான் நம்ம அட்மிட் ஆனோம். அவங்க எல்லோரும் நல்லா கவனிச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்.